எடுத்துக்காட்டு 6.4 சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு நிரூபிக்கணும். நம்ம சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை எடுத்துக்கிறோம். சீக்கன் தீட்டா வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா 1/காஸ் தீட்டான்னு போடுறோம். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/காஸ் தீட்டா. காசோட தலைகீழி தான் சீக்கன். அப்போ 1/காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டாவை நம்ம என்ன போட்டிருக்கோம் 1/காஸ் தீட்டா அப்புறம் மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு போடுறோம். இப்போ வந்து இங்கே 1/காஸ் தீட்டான்னு இருக்குது, இங்கே காஸ் தீட்டா பை 1ன்னு இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இதில் வந்து செய்கிற மாதிரி குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இந்த காஸ் தீட்டாவை வச்சு இந்த காஸ் தீட்டாவை குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே சரியாயிரும். அப்போ காஸ் தீட்டாவையும் இந்த காஸ் தீட்டாவையும் பெருக்கினா என்ன வரும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ டோட்டலாக இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பை காஸ் தீட்டா வந்துடும். ஏன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கிருக்கிறோம். இங்கே பை காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா குறுக்கு பெருக்கல் பெருக்கினதுனால, அதாவது பின்ன எண்களில் செய்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் கீழே இருக்கிறத வந்து சமப்படுத்துகிறோம். இங்கே பை 1ன்னு இருக்குது, அதனால் இந்த காஸ் தீட்டாவால் இந்த ரெண்டு பக்கமும் பெருக்கும்போது இது காஸ் ஸ்கொயர் தீட்டாவாகவும் இங்கே கீழே காஸ் தீட்டாவாகவும் வரும். அதை வந்து ரெண்டு ஒன்று போல் இருக்கிறதுனால நம்ம பகுதியை வந்து ஒன்று போல் எடுத்துக்கிறோம் காஸ் தீட்டான்னு. தொகுதி வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்கு. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஏற்கனவே இப்போ தான் படித்தோம் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டாச்சு. பை காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டானா என்ன இருக்குது சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ரெண்டு சைன் தீட்டா இருக்குல்ல, அதை பிரிச்சுக்கிறோம். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு பிரிச்சுக்கிறோம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னாலும் மதிப்பு மாறாது. இதை பிரித்து எழுதுகிறோம், அவ்வளோதான், மதிப்பு மாறாது. அதனால் இப்போ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கிறோம். ஒரு சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை வந்து நம்ம என்னென்னு மாற்றிக்கிறோம் டேன் தீட்டாவை மாற்றிக்கிறோம். சைன் பை காசுனா அது டேனு, 1/காஸ்னா சீக்கன்னு சொன்ன மாதிரி சைன் பை காசுனா அது டேனு. அப்போ டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா நம்ம நிரூபிச்சாச்சு. ஏற்கனவே நிரூபிக்க சொன்னதை நிரூபிச்சாச்சு. இதான் இந்த சம்மு. பார்த்துக்கோங்க. நன்றி.